இருந்தோம். அதற்கு முன்னால் வணிகம் என்று செய்ய ஆரம்பித்தோம்னால் இன்றைக்கு தமிழகம் என்றும் இல்லாத தொகுதியே இல்லை. தமிழகம் வந்து 234 தொகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் நாடார் சமுதாயம் தான். மற்ற சமூகம் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்குது. ஆனால் எல்லா சமூகத்திலும் இருக்காது. 234 தொகுதிகளிலும் ஒரு 100 தொகுதிகளில் 10,000 வாக்காளர்கள் 8,000 வாக்காளர் இருக்கிறார்கள். 100 தொகுதிகளில் 15,000 வாக்காளர் உள்ள தொகுதிகள் இருக்கிறது. இது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் நாடார்கள் 15 எம்எல்ஏ தான் இருக்கும். எங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் வச்சுக்கொண்டிருக்கிறோம். அது வந்து நாங்கள் யாரும் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கேட்கலாம். உங்கள் கட்சியில் நேர்காணலுக்கு வந்திருக்கிறவர்கள் திமுகவில் இருப்பவர்களுக்கு திமுகவில் கொடுக்கலாம். குறிப்பாக தஞ்சையில் ஒரு காலம் பரிசுத்தாளர் 3 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்பொழுது திமுகவில் ஒருவர் கூட நேர்காணலுக்கு சென்றிருக்கிறார். அதேபோல் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்கலாம். மதுரையில் இதுவரையிலும் இவ்வளவு வியாபாரிகள் நாடார்கள் இருக்கிறோம், இவ்வளவு தொழிலதிபர்கள் இருக்கிறோம், இவ்வளவு கல்வி நிலையங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது நாங்கள் அணுகுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஆனால் எந்த கட்சியிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அது எங்களுக்கு மன வருத்தம் அளிக்கிறது. அதை இந்த அரசியல் கட்சிகள் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். அதேபோல் கொங்கு மண்டலத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து திண்டுக்கல் வரையிலும் அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தது ஒரு 70 தொகுதிகளில் நாடார்கள் அதிகம் பனைத்தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வறுமையில் இருந்து இப்பொழுது கல்வி மூலம் ஒரு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். கல்வி பணியை நாங்கள் நாடார் மகாஜன சங்கம் அங்கு 2 காலேஜுகளை ஆரம்பித்து நல்ல பணிக்கு கொண்டு வந்துவிட்டோம். ஆனால் அரசியல் அதிகாரம் என்பது இல்லை. அந்த அரசியல் அதிகாரத்தை கொங்கு மண்டலத்திலும் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் தர வேண்டும். அது பிஜேபியிலும் கேட்டிருக்கிறார்கள், காங்கிரஸிலும் கேட்டிருக்கிறார்கள், திமுகவிலும் கேட்டிருக்கின்றார்கள், அதிமுகவிலும் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில், திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கிறிஸ்தவ நாடார்களும் இந்து நாடார்களும் 50,000 பேர் இருக்கிறோம். அது தொடர்ந்து எங்கள் சமுதாயத்திற்கு இல்லாமல் இன்னொரு சமுதாயத்திற்கு அந்த சீட்டுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நாடார் மகாஜன சங்கத்தில் வந்திருந்த அத்தனை சங்கங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இது இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் களத்தில் இந்த சமுதாயத்தினுடைய தீர்மானமாக இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்கு அடுத்தாற்போல் தொடர்ந்து பல பணிகளை நாங்கள் உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களில் எங்களுக்கு தனிமையான ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா நாங்கள் ஒரு 300 பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். அவை அத்தனையும் ஃபார்ம் 7 என்று இருக்கிறது. அவைகளெல்லாம் இன்றைக்கு பல பள்ளிகள் செயலிழந்து போய்கொண்டிருக்கிறது. அதை செயலிழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாடார்களிடம் இருந்து அந்த பள்ளிகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். பத்திரப்பதிவுகளுக்கு என்று எப்படி கோஆபரேட்டிவ் ஸ்டோரில் ஒரு தலைமையாக ஒரு அதிகாரியை போட்டு தேர்தல் நடத்தி கொடுக்கிறார்களோ, எப்படி தேர்தலுக்கு என்று ஒரு தேர்தல் அதிகாரி வைக்கிறார்களோ, அதை போல இந்த கூட்டுறவு சொசைட்டி பொதுவாக 2 லட்சம் கூட்டுறவு சொசைட்டி இருக்குது தமிழ்நாடு முழுவதும். இவை அனைத்தும் ஆங்காங்கே கேஸில் இருந்து கோர்ட்டுகளில் இழுபறியில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நடிகர் சங்கம், இன்றைக்கு லாரி அசோசியேஷன் சங்கம், முட்டை அசோசியேஷன் சங்கம், அனைத்து ஜாதி சங்கங்களும் இந்த சூழ்நிலை இருக்கிறது. அதனால் தான் கோர்ட்டுக்கு செல்கின்ற பொழுது ஜட்ஜிகள் ஜாதியினுடைய பெயரை எடுங்கள் என்று தாராளமாக தீர்ப்பளிக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு இதே வேலையா என்று. அதனால் அரசாங்கம் இதில் உடனடியாக தடையிட்டு இதுக்கும் ஒரு கமிஷனை போட்டு அவர்களே தேர்தல் நடத்தி கொடுத்து நியாயமானவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்து விட்டு செல்லலாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இது வந்து 2 தான் கடுமையான கோரிக்கை சார். சார் நாங்கள் நிறையா, அதாவது 2 தான் 2 சட்டமன்ற 2 நாடார்கள் நின்னாங்கன்னா அதில் வந்து எங்கள் சமூகத்திற்கு வேலை செய்கின்ற நாடார்கள் போட்டு படுத்துருவோம். ஒரு நாடார் எந்த கட்சியிலேருந்து எங்களுக்கு கேண்டிடேட் கொடுத்தாலும் அந்த நாடாருக்கு நாங்கள் எல்லாரையும் இறங்கி அது எந்த கட்சின்னு இல்லை அந்த கட்சிக்கு வாக்களிக்க சொல்ல போகிறோம். ஒரு கட்சின்னு நாங்கள் சார்ந்து போக முடியாது. இந்த சங்கம் வந்து நடுநிலைமையான ஒரு சங்கம். மகாஜன சங்கங்கிறது ஒரு 110 வருஷம் உள்ள சங்கம். இது வந்து தகார்னு ஒரு கட்சிக்குள்ளே போகாது. அதனால் இப்பொழுது தான் இந்த அரசியல் உரிமை கருத்தரங்குங்கிறது இப்போ தான் போட்டிருக்கோம். இது வரைக்கும் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஏன்னா எங்களுக்கு பாதிப்பு வருது. அரசியல் அதிகாரம் இல்லாதனால இவ்வளவு கல்வி நிலையங்கள் நடத்துகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் கிறிஸ்தவ நாடார்கள் சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம். இந்து நாடார்கள் 500 பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம். 30 காலேஜ் வச்சுருக்கோம். இவை அனைத்துக்கும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா நாங்கள் இன்னொரு அமைச்சரிடம் போய் இந்த கல்வி விஷயமாக கேட்கும்போது எங்களுக்கு அது சரியான ரிசல்ட் இல்லை. அப்போ நாங்கள் பொருளாதாரத்தை இழக்க வேண்டியிருக்கு.
நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பொருளாதாரத்தை செலவழிக்கும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ நாடாக இருக்கும் இந்து நாடாக இருக்கும். அதனால் கல்வி அமைச்சர்கள் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களாக கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. அதற்கு அடுத்தாற்போல் தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு டிமார்ட்டு எம்மார்ட் என்று வந்து கொண்டே இருக்கிறது, ஆன்லைன் பிசினஸ் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாடார்கள் சிறு தொழிலை உருவாக்குவார்கள். ஏன்னா நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து சிறு பெட்டி கடைகளில் பலசரக்கடை, பாத்திரக்கடை, பழைய பேப்பர் அந்த வியாபாரம் பார்த்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இண்டஸ்ட்ரியலாக மாறுகின்ற பொழுது, இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிக்கிட்டு, கார்பரேட்டாக மாறுகின்ற பொழுது நாங்கள் உழைத்து இவ்வளவு சம்பாதித்து ஒரு 150 வருஷத்துக்குள் இவ்வளவு முன்னேறி இவ்வளவு கல்வி சர்வீஸ் பண்ணுவதைப் போல இன்னமும் நாடார்கள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு உருவாக்குவதற்கு அரசாங்கம் துணை புரிந்தால் உண்மையிலேயே நாடார் இளைஞர்கள் அடுத்து வருகின்ற தலைமுறை இந்த கார்பரேட் கம்பெனிகளை உருவாக்குவதற்கு அரசாங்கத்துடன் உதவுகிறது. அவங்க 50%, நாங்கள் 50%. அதற்கு வழிகாட்டுவதற்கு நல்ல தொழில்துறையை சார்ந்த அமைச்சர்கள் நாடார்களும் தென் தமிழகத்தில் இருக்க வேண்டும். அப்படி தென் தமிழகத்தில் இருந்தால்தான் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இந்த ஜாதி கலவரங்கள் நிற்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஜாதி இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஜாதி கோட்டில் இல்லை என்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது நடைபெற்ற இத்தனைகளையும் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். பெரும்பத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு அந்த சமூகம் போராடியது. நாடார்கள் வெட்டப்பட்ட பொழுது நாடார்கள் போனோம். இப்பொழுது தூத்துக்குடி அருகே நடந்த ஊர்களில் அங்கே இருக்கின்ற யாதவர் சமுதாயம் தான் போராடியது. பரமக்குடியில் நடக்கின்ற பொழுது அந்த தேவேந்திர குல சமுதாயம் தான் போராடியது.